அன்றைக்கி நம்ம சுண்டைக்காவை வச்சு சுண்டைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இப்போது நம்ம ஆற வச்சுருக்கிற வெங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இதுக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இது நல்லா அந்த புளித்தண்ணியில் கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நமக்கு புளிக்குழம்பு தயாராகிடும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.